ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க, மேக்கப் லுக் போடுங்க, சிம்பிள் மேக்கப் லுக்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் போகிறவங்க நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சிம்பிளாக போடுங்கக்கா, நான் டெய்லியும் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிராண்டடாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ லென்த்தியாக இருக்கும். நான் ஏன்னா பேசிக்கிட்டே உங்களுக்கு நான் மேக்கப் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து பேசிட்டே எடுத்துருக்கனால லிட்டில் பிட் அந்த வீடியோ லென்த்தியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் காலேஜ் ஒர்க் எங்கே போனாலுமே ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நான் பேக் கேமராவில் எடுக்கலாம். நான் செல்ஃபி கேமரா இருக்குல்ல அதில் தான் எடுக்கிறேன். 5 மெகா பிக்சல் தான் என்னோட கேமரா, என்னோட ஃபோன் கேமரா. ஸோ அதனால் உங்களுக்கு கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா அடுத்த இதுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. QHD HD அந்த மாதிரி எதுக்காவது ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த சிம்பிளான மேக்கப் லுக்கை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து பேசிக்கிட்டே மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால மட்டும்தான் நான் வந்து பேசிக்கிட்டே பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹேர் வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே ஜஸ்ட் எடுத்துகிட்டு கிளிப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக பின்னிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி என்னோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டோனிங் முடிச்சுட்டு என்னோட ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் எப்பவுமே ரொம்ப முக்கியம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்திருக்கேன். இது வந்து லாக்மியோட 95 ஆலோ அக்வா ஜெல். இது வந்து சூப்பராக ப்ரைமராக ஒர்க் ஆகும். இதோட ரேட் வந்து 200. நீங்கள் பதஞ்சலி கூட யூஸ் பண்ணலாம். நான் ஏன் பதஞ்சலி எடுக்கலைன்னா, நம்ம மேக்கப் வந்து அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இல்லை பதஞ்சலியில். அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். நம்ம காலேஜ் போகிறோன்னா சூப்பராக இருக்கும் இது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கு நான் வந்து டாட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ டாட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்தில் மறந்துடாதீங்க. கழுத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேயா? அப்போ தான் வந்து மேக்கப் நல்லாயிருக்கும். கழுத்தில் அப்ளை பண்ணோம், இல்லைனா ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலரில் கிடக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரைமரை நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப டக்குன்னு அப்சர்வ் ஆகிடுச்சு எனக்கு லாக்மி. ஸோ அதனால தான் நான் லாக்மி முக்கால்வாசி ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு BB க்ரீம், CC க்ரீம், ஏதாவது ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் போட்டுக்கலாம். நான் வந்து இது எடுத்திருக்கேங்க. இது வந்து ஸோ இதில் வந்து SPF 30 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் PA++ இருக்குது. அண்ட் இதில் வந்து 9 கிராம் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு கிளாம் பாக்ஸில் வந்துச்சு. என்னோட ஸ்கின்னுக்கு இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் டஸ்கி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாக்மி CC க்ரீம் நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்துக்கிறேன் நான். இது நம்ம வந்து ஸ்பஞ்சில் தான் பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கணும் டாட்டாக. சரியா? இப்படி எடுத்துகிட்டு டாட்டாக வைங்க. உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தால் கண்ணுக்கு மேலே அதிகமாக வைக்கணும். டார்க் சர்க்கிளுங்கிறதுனால கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துலையும் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இது போட்டாச்சு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணலாம். நான் வந்து இது எடுத்திருக்கேன். இது ஒரு நார்மல் ஸ்பஞ்சு. 15 ரூபாய்க்கு 4 ஸ்பஞ்ச் வரும். நான் சரவணால தான் வாங்கினேன். இதை நான் எடுத்திருக்கேன். நல்லா ஈரம் பண்ணியிருக்கேன். லைக் நல்லா டேம் ஸ்பஞ்சுன்னு வாங்கல, அது மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக டக்குன்னு ட்ரை ஆகி வச்சிரும். அதனால முன்னாடி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பக்காவாக பிளெண்ட் பண்ணிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் திட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காமல் போயிடும். நீங்கள் இது கூட விட்டுடலாம். பட் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பண்ணும்போது நம்ம இதை அப்படியே விட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு போடுற பவுடர் இல்லாமல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எடுத்திருக்கேன். இது வந்து பாண்ட்ஸோட மேஜிக் ஃப்ரெஷ்னஸ் டால்க் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதோட ஸ்மெல். இது வந்து 10 ரூபா தான். நைக்கால வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கையில் தான் எடுத்துக்க போகிறேன் நான்.
ஸோ இந்த பவுடர் நல்லா கையில் எடுத்திருக்கேன் நான். இதை நீங்கள் வந்து மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சு கூட பிளெண்ட் பண்ணலாம். நான் யூஸ்வலாக இது ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் நான் இதை வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சாரி, நான் வந்து ஸ்க்ரீனை பார்க்குறேன். ஸோ ஸ்க்ரீனை பார்த்துட்டு கேமரா பார்க்குறேன், கேமரா பார்த்துட்டு ஸ்க்ரீனை பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் நான் மாறி மாறி பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு எப்படி பிளெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி பண்ணிப்பேன் நான். ஓகேயா? ரொம்ப அப்படியே அப்படியே அள்ளி அப்பக்கூடாது, லைட்டாக. அப்போ தான் வந்து அப்படியே அள்ளி அடித்த மாதிரி தெரியாது நம்மளுக்கு. கொஞ்சம் நல்லா அழகாக க்ளீனாக லுக்கும் கொடுக்கும் நம்மளுக்கு. கண்ணுக்கு மேலேயும் போட்டுக்கணும்னா போட்டுட்டு கழுத்துலையும். ஓகே ஓகே, நம்ம இதை அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து எப்படி உங்களுக்கு இது பண்ணுன்னு சொல்கிறேன். என்கிட்ட இந்த ப்ரஷ் இருந்தது. இது வந்து ஹலோ கிட்டியோட காம்பேக்ட் பவுடருக்குன்னு இருக்கிற ப்ரஷ். இது புசு புசு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு தான் நான் பிளெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஸ்பஞ்சை வச்சு கூட பண்ணிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டீல் இல்லை. ஸ்பஞ்சை வச்சு கூட பண்ணிக்கலாம். பவுடரும் சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பாருங்கள். ஸோ பவுட்ரு வந்து திட்டாக இல்லாமல் கரெக்டாக பிளெண்ட் ஆகிடுச்சு. பவுடரும் சரி, இங்கேயும் சரி, எல்லாத்துலேயுமே சரி. டார்க் சர்க்கிள் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்கில். இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபுல் மேக்கப், ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இது மட்டுமே போதுங்க, ரொம்ப மேக்கப்லாம் தேவையில்லை. உங்ககிட்ட ஐஷேடோ இருந்தால் ஐஷேடோ போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐப்ரோஸ் நான் வந்து ட்ரிம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ண ரொம்ப பயப்படுவேன். நான் ரெகுலரான ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் காலேஜில் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் அவசியம் நான் மட்டும்தான் ட்ரிம் பண்ணுவேன். எனக்கு அதனால் ஐப்ரோஸை விட்டுருங்க. ஸோ ஐப்ரோஸ் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியும். அது ரொம்ப ஈஸி தான் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறது. நம்ம தீபாவளி மேக்கப் லுக் போட்டிருக்கோம், அதில் ஐப்ரோஸ் ஈஸியாக ஃபில் பண்ணியிருப்போம். அது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஐலைனர் அப்புறம் அந்த மஸ்காரா அதெல்லாம் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஐலைனருக்கு போகலாம். ஸோ ஐலைனருக்கு வந்து டேஸ்லர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டேஸ்லர் எடுத்துக்கலாம். இது வந்து 45 ரூபா, இது குட்டியாக இருக்குல்ல, அதனால் 35 ரூபா போட்டிருக்கு. இதுவே பெருசு வந்து 45 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நான் விங்கட் ஐலைனர்லாம் எதுவும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, நார்மல் ஐலைனர் தான் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட விசில்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரெஷ் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இதை வச்சு விங்கு கூட வரையலாம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ஆக்சுவலாக இது. இப்போ நான் அது உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த கண்ணாடி தேவைப்படுது. இது அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கேமராவில் என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு கார்னருக்கு போங்க. ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். மெல்லிஸாக தான் இருக்குது. ரொம்ப திக்காக வேணும்னா திக்காக அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் திக்காக போடுவேன். இப்போலாம் கொஞ்சம் மெல்லிஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் மெல்லிஸாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம 2 கண்ணிலையும் ஐலைனர் அப்ளை பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 கண்ணிலையும் ஐலைனர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஐலாஷஸை கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணலாம். ஓகே? ஸோ ஐலாஷ் கலர் இங்கே இருக்குது. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல். உங்கள்கிட்ட ஐலாஷ் கலர் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, அப்படியே மஸ்காரா போட்டுக்கலாம். ஸோ ஐலாஷ் கலர் இருக்குது, அதை வச்சு நான் அதில் வச்சு கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ ஐலாஷஸும் நான் நல்லா கர்ல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மஸ்காரா போட போகிறோம். மஸ்காராக்கு நான் இது எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு மஸ்காரா. அது மட்டும் இல்லாமல் கம்மியான மஸ்காரா. இது வந்து 110 ரூபா என்னமோ தான். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வாண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கர்ல் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா கூட ஆப்ஷனல் தான். ஐலைனர் வச்சே மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள், நான் நல்லா இதையும் மஸ்காராவையும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து காஜலுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட மேக்னட்டியஸ் காஜல். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன காஜல் யூஸ் பண்ணுறேன், இந்த காஜல் நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது புதுசு, இப்போ தான் வந்து பழசு தீர்ந்து போச்சு. இப்போ நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ப்ரஷ்ட்டு ட்ரா பண்ண வேண்டியதான். ஸோ நான் வந்து இங்கே மிரரை பார்த்து ட்ரா பண்ணுறேன். பாருங்க, காஜல் அப்ளை பண்ணிட்டேன் 2 கண்ணிலையும். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ரொம்ப திக்காக அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக அப்ளை பண்ணிக்கலாம். என்ன காஜல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து காஜல் அப்ளை பண்ணிவிட்டு மஸ்காரா ஐ லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம போகிறது லிப்புக்கு தான். லிப்புக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு நல்ல லிப் பாம் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட லிப்ஸ்டிக் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல லிப் பாம் போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக அப்பப்போ போகிற லிப் பாம் இதுதான். இது வந்து ₹185 வரும் எம்ஆர்பி. ஆனால் வந்து நான் வந்து லிப் கிரேயான் வச்சுருக்கேன் லாக்மிலேயே. அது வந்து 150 என்னமோ தான் நான் வந்து இதில் வாங்கினேன், அமேசானில் ஆஃபரில் போடும்போது வாங்கினேன். என்னை கேட்டால் வந்து இந்த லிப் பாம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல லிப் கிரேயானே வாங்கிட்டு போயிடலாம் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் எது போட்டாலுமே லிப் பாம் போடுறதா இருந்தால் உங்களுக்கு முன்னாடி எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து லிப் கிரேயான் தானே போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் முன்னாடி வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் என்னோட லிப்ஸ். அதுக்கு நான் இந்த வேஸ்லினோட ரோசி லிப்ஸ் லிப் பாம் எடுத்திருக்கேன். இது ₹45 தான், நான் ஆஃபரில் 38க்கு வாங்கினேன். இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து லிப் கிரேயான் போட போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாக்மியோட என்ரிச் லிப் கிரேயானில் வந்து ஷேட் நம்பர் 8 பேபி பிங்க். இது வந்து கொஞ்சம் நியூடிஷ் பிங்கிஷ் ஷேடாக இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ நான் வந்து என்னோட லிப்ஸுக்கு நல்லா இந்த லிப் கிரேயானை போட்டிருக்கேன். நீங்கள் லைட்டாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு லிப்ஸுக்கு அவ்வளோவா டார்க்காக தெரியல. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. நான் இது போட்டிருக்கேன், இந்த ஷேடு தான். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம பிந்தி வச்சு மேக்கப் கம்ப்ளீட் பண்ண போச்சுன்னா நான் வந்து ஒரு ஸ்டட்டு போட்டிருக்கேன். இதுவே நம்ம ஒரு ஜிமிக்கி போட்டுட்டு ஒரு பிந்தி வச்சுட்டு சந்தனம் வச்சு அது அப்படியே கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்காக மாறிடும் உங்களுக்கு. நான் வந்து இப்போ ஸ்டட் முக்கால்வாசி நான் பார்த்த வரைக்கும் எங்கள் காலேஜ்லையும் சரி நிறைய வெளியும் சரி எல்லோரும் இந்த மாதிரி பின்னிக்கிட்டு சைடில் பின்னிக்கிட்டு இல்லை பிரைட் ஏதாச்சும் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி தான் போவாங்க. நிறைய பேர் நான் பின்னி பார்த்துருக்கேன். அண்ட் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கிட்டத்தட்ட நான் போட்டிருக்கிற மாதிரி, நான் எல்லோரும் போட்டுக்கிற மாதிரி சுடிதார், கிட்டத்தட்ட சுடிதார் இல்லை லெகின்ஸ் டாப்ஸ் மாதிரி தான் போட்டுப்பாங்க. அதனால தான் நான் அதே லுக் அதே மாதிரி இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லா காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் அஃபோர்ட் பண்ணி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் ஜிமிக்கி போட்டுட்டு சந்தனம் வச்சேன்னா அது ட்ரெடிஷ்னல் லுக். ஸோ நீங்கள் வந்து ஜிமிக்கி போட்டுட்டு சந்தனம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து சந்தனம் வைக்க போகிறல, ஜஸ்ட் பிந்தி மட்டும் லைட்டாக அதை வந்து ஐலைனர் வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து லாக்மியோட இன்ஸ்டா லைனா ஐடெக்ஸ் வந்து தீரப்போச்சு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் வந்து அதில் அந்த மாதிரி பிந்தியும் கரெக்டாக வைக்க முடியாது ஐடெக்ஸில். ஸோ லாக்மியில் வந்து நான் பிந்தி மாதிரி கருப்பாக வச்சுக்கிறேன், நான் குட்டியாக டாட் மாதிரி. எனக்கு பிந்தி ரொம்ப பெருசாக அவ்வளோ பெருசாக வச்சுட்டு போனாலும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ லைட்டாக ஒரு சின்ன புள்ளி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு ஓகே, ஸோ நான் வச்சுட்டேன். இதுக்கு மேலே நான் பெருசாக வைக்க மாட்டேன், இவ்வளோ தான் நான் வைப்பேன். சந்தனம் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஐப்ரோஸ் பண்ணியிருந்தேன் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். பட் நான் ஐப்ரோஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப வலிக்கும், நான் பயந்தே பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு மேக்கப் லுக் தான் இது. நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து சின்ன ரொம்ப அஃபோர்டபுளாக ஒரு நல்ல ஒரு பேஸ் கொடுத்துருக்கோம் ஃபேஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஒரு பிபி க்ரீம் போட்டிருக்கோம். அண்ட் கண்ணுக்கு வந்து ஐலைனர், மஸ்காரா அண்ட் காஜல், லிப்புக்கு வந்து இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஈஸியான அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு செம்மையாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த வீடியோ நான் பண்ணதில். நம்ம வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு எனக்கு உள்ள வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் வச்சு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ இந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ், ஸ்கின் கேர், பியூட்டி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ செல்ஃபி கேமராவில் இருந்துச்சு. ஸோ கிளாரிட்டி நான் ரொம்ப சாரி, அடுத்தடுத்த மேக்கப் டியூட்டோரியலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். ஸோ தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.